சேலம் மாவட்டம் கரும்பந்துறை மலைப்பகுதியைச் சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரி ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடியில் உயர்கல்வி பயில தகுதி பெற்றுள்ளார். சென்னை ஐஐடியில் இடம் பிடித்த முதல் பழங்குடியின மாணவி இவர் ஆவார். வாழப்பாடி அருகே கரும்பந்துறை மலைப்பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டி கவிதா தம்பதியின் மகளான ராஜேஸ்வரி. பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இவர் கரும்பந்துறை அரசு உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் பயில்வதற்கான தகுதி பெற்றுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 438 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற ராஜேஸ்வரி கடந்த ஆண்டு தனது தந்தை ஆண்டி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையிலும் 12ஆம் வகுப்பு தேர்வில் 521 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார். பொறியியல் பட்டப்படிப்பு படிக்க விரும்பிய ராஜேஸ்வரி பெருந்துறையில் உள்ள அரசு பயிற்சி மையத்தில் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை பெற்று ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 417வது இடத்தை பிடித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற கலந்தாய்வில் சென்னை ஐஐடியில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார் ராஜேஸ்வரி. நான் பயிற்சி எடுத்தது ஈரோடு பெருந்துறை ஸ்கூலில் பயிற்சி எடுத்தேன். நான் அங்கே போயிட்டேன். ஆனால் சில பேருக்கு இயக்குனர் மூலமாக இங்கே கும்ளி செங்கல்பட்டு மாவட்டத்தில் கும்ளி ஸ்கூலில் பயிற்சி கொடுக்குறாங்க. கியூட்டு, நீட்டு, மீதி ஜேஇக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னை போல் இன்னும் சில பேர் வருவாங்க, இவங்க பயிற்சி கொடுக்கறதுனால வருவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னும் நிறைய பேர் சாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. தான் தேர்வில் வெற்றி பெற்றது பெரும் மகிழ்ச்சி. தன்னுடைய வெற்றி பழங்குடியின மாணவர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் என மகிழ்ச்சியோடு ராஜேஸ்வரி தெரிவித்தார். மேலும் ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஐஐடி செல்ல உள்ள பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்வதாக அரசு ஏகலைவ உண்டு உறைவிட பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய ஒரு பெருமை. இந்த எல்லா பெருமையும் நம்மளுடைய நலத்துறையினுடைய அமைச்சர், நம்மளோட தமிழ்நாடு அரசு, அதுக்கப்புறம் நலத்துறையினுடைய செயலாளர், நலத்துறையினுடைய இயக்குனர் தான் இது போய் சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குழந்தைகளோட நலனில் அக்கறை காட்டி இந்த குழந்தைகளுக்காக இவ்வளோ பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாணவி மட்டும் கிடையாது, இதே போன்ற ஏகப்பட்ட மாணவ மாணவிகள் இந்த வருடம் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உயர்கல்வி நிறுவனத்தில் சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடியில் படிக்கும் முதல் பழங்குடியின மாணவியாக இடம்பெற்றதன் மூலம் பழங்குடியின சமூகத்தின் நீண்டகால கனவை நனவாக்கி இருக்கிறார் ராஜேஸ்வரி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.